ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயசானவர் ஒரு கம்பெனி முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்தா அந்த கம்பெனியோட ஓனர், யார் நீங்கள் இதுக்காக இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்னுடைய பொண்ணு உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னோடனே, அப்போ வாங்க உள்ளே வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவருடைய பொண்ணை கூப்பிட்றாங்க. அவருடைய பொண்ணு வந்தோடனே, அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க, சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், உனக்காக கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்துக்கேன், இந்த வச்சுக்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. நான் தான் வேலையில் இருக்கேனப்பா, எனக்கு எதுக்குப்பா பணம்னு கேட்கும்போது, உனக்கு இல்லைம்மா, என்னுடைய பேர குழந்தைக்கு மாப்பிள்ளை இறந்து போனதுக்கு அப்புறமா நீ ஒரு ஆளாக நின்று என் பேர குழந்தைய பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பணம் தேவையில்லை, நீ என் கூட வந்து இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர், ஏம்மா இங்கே இருந்தால் எனக்கு என்ன வேலை தெரியும், நான் உனக்கு பாரமாக ஆகிடுவேன், நான் வில்லேஜில் இருந்தால் கூட அங்கே ஏதாவது வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சம்பாதிப்பேன், அதை உனக்கு அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே அந்த முதலாளி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இது எல்லாத்தையும் விடுமா, முதல்ல நீ பணத்தை பிடி, நான் மதியம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது அந்த முதலாளி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இங்கே ஒரு செக்யூரிட்டி வேலை காலியாக இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், நான் 20,000 சம்பளம் தரேன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இங்கேயே தன்னுடைய மகளோடையும் பேர குழந்தையோடையும் இருந்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த பொண்ணு தன்னுடைய முதலாளிக்கு நன்றி சொல்கிறாங்க.